Hello friends, welcome to my channel தினம் ஒரு தகவல். This video sponsored by SBO Digital Marketing. ஆண்ட்ராய்டு ஃபோன் ஒன்று இருந்தால் போதும், வீட்டிலிருந்தே நாம் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் சேனலில் போஸ்ட் போடுவதன் மூலம் ஈஸியாக பணம் சம்பாதிக்கலாம். அதற்கான ஒரு சிறந்த இடம்தான் இந்த SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்று நாம் பழவேற்காட்டின் வரலாற்று சிறப்புகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். தென்னிந்தியாவின் சோழமண்டல கடற்கரையில் உள்ள சில இயற்கை துறைமுகங்களில் ஒன்றான பழவேற்காடு துறைமுகத்தின் துவக்க கால பாத்திரத்தை சுற்றியதாக உள்ளது. பழவேற்காடானது தமிழ்நாட்டின் பழவேற்காடு ஏரி முகப்பில் உள்ளது. 1616 மற்றும் 1690 மற்றும் 1782 முதல் 1825 வரையிலான காலப்பகுதிகளில் டச்சு சோழமண்டலத்தின் தலைநகரமாக பழவேற்காடு இருந்தது குறிப்பிடத்தக்கது. வரலாற்றில் 15ஆம் நூற்றாண்டு வரை பழவேற்காடு ஒரு பெரிய துறைமுகமாக இருந்துள்ளது. இந்த துறைமுக வருவாயின் ஆதாயங்களை பெற துவக்கத்திலிருந்தே தமிழ், தெலுங்கு மற்றும் முஸ்லிம் ஆட்சியாளர்கள் போராடியதால் பழவேற்காடு முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக உருவெடுத்தது. அதன் பிறகு அரேபியர்கள் மற்றும் போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்களும் பிரித்தானியரும் 1825 வரை இந்த துறைமுகத்தில் ஆதிக்கம் செலுத்தினர். 16ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் இது 50,000க்கும் மேற்பட்ட பல கலாச்சார மக்கள்களை கொண்டிருந்தது. மேலும் வங்காள விரிகுடாவில் மிக முக்கியமான இந்திய துறைமுகமாகவும் இருந்தது. பின்னர் இது ஒரு மீன்பிடி கிராமமாகவும் பிரித்தானிய ஆட்சியின் கீழ் ஒரு உடல்நலம் பேணுமிடமாகவும் இருந்தது. 17ஆம் நூற்றாண்டில் சோழமண்டல கடற்கரையில் டச்சு முகவர்கள் பழவேற்காட்டின் மூலமாக பெரிய அடிமை வர்த்தகத்தை நடத்தினர். 1621 மற்றும் 1665க்கு இடையில் பழவேற்காடு மெட்ராஸ், நாகப்பட்டினம் மற்றும் தேவனாம்பட்டினம் உள்ளிட்ட மத்திய சோழமண்டல துறைமுகங்களிலிருந்து 38,000க்கும் மேற்பட்ட அடிமைகள் அனுப்பப்பட்டனர். பழவேற்காடு வரலாற்றில் கிமு 3ஆம் நூற்றாண்டிற்கும் தற்போதைய விடுதலைக்கு பிந்தைய காலத்திற்கும் இடைக்காலத்தில் இந்திய மன்னர்கள் மற்றும் வெளிநாட்டு மன்னர்கள் 8 காலகட்டங்கள் காணப்படுகின்றன. பழவேற்காடு என்பது முற்கால சோழர்கள், சங்ககால பாண்டியர் மற்றும் சேரர் போன்ற பண்டைய தமிழ் இராச்சியங்களின் வடக்கு வெளி அரண் பகுதியாகும். 1ஆம் நூற்றாண்டில் கடற்பயணி எழுதிய செங்கடல் செலவு என்ற நூலில் போர்டுகே இந்தியாவின் கிழக்கு கடற்கரையில் உள்ள 3 துறைமுகங்களில் ஒன்றாக பட்டியலிடப்பட்டது. 2ஆம் நூற்றாண்டில் இந்த கடற்கரையின் துறைமுகங்களின் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது.